எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் காடை முட்டை பணியாரம், காடை முட்டை ஆம்லேட் வந்து எப்படி பண்ணலாம், தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 6 காடை முட்டை வந்து எடுத்துருக்கேங்க. அடுத்து பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க குழிப்பணியாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து. இப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொரு முட்டையாக இதில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. காடை முட்டையில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குங்க, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, மேக்னீசியம், பொட்டாசியம். இந்த காடை முட்டையில் விட்டமின் ஏ வந்து இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. அப்புறம் யாருக்காவது வந்து அந்த அலர்ஜிலாம் வந்து உடம்புல ஏற்படல, அந்த சமயத்தில் வந்து காடை முட்டை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கிறனால அலர்ஜிலாம் வந்து சரியாகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகமாக்குறதுக்கு இந்த காடை முட்டை வந்துட்டு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து அதில் போட்டுக்கலாங்க. நம்ம வச்சுருக்கிற எல்லா பொருளையும் வந்து அதில் வந்துட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காடை முட்டை சாப்பிட்றனால புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த காடை முட்டை வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க. அப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு சிறுநீரக கற்கள் வந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த காடை முட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பணியார கல்லில் நம்ம வச்சுருக்கிற காடை முட்டை எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கலாங்க. அப்புறம் வந்து இரத்த சோகை இருக்கிறவங்க வந்துட்டு அதிகமாக வந்து காடை முட்டை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இரத்த சோகை வந்து சரியாகுங்க. அப்புறம் கன்சீவாக இருக்க லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த காடை முட்டை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காடை முட்டை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அல்சர் ப்ராப்ளம்லாம் வந்து சரியாகுங்க. அப்புறம் நிறைய வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு ஞாபக சக்தி வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பீங்க, ஐயோ குழந்தைக்கு வந்து ஞாபக சக்தி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி நினைப்போம். அப்படி எதுவும் நினைக்க வேண்டாம். அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த காடை முட்டை வந்து கொடுங்க. ஞாபக சக்தியை வந்து அதிகமாக்குறதுக்கு இந்த காடை முட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வாங்குகிற கோழி முட்டையோட இந்த காடை முட்டையில் வந்துட்டு அதிகமான பெனிஃபிட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இந்த காடை முட்டையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்துட்டு அதிகமாக்குறதுக்கு வந்துட்டு இந்த காடை முட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு காடை முட்டை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கனால அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. யாராவது குழந்தை முட்டை வந்து சாப்பிடாமல் இருக்க குழந்தைங்களுக்கு கூட இது கொடுத்தோம்னா இது முட்டைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க. இப்போ நம்ம வச்சுருந்த பணியாரம் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய பணியாரத்தை எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாங்க. கல்லுலேருந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்துடலாங்க. பணியாரம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஆம்லேட் வந்து ஊற்றிக்கலாம். மீதி வந்து இருக்குங்க, அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஆம்லேட் வந்து ஊற்றிக்கலாம். காடை முட்டை பணியாரம் ஆம்லேட் வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி வந்து இதை வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச காடை குழி பணியாரம், காடை ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்யூ.